ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் கால்நடை பண்ணை அமைப்பதற்கு 50 லட்சம் வரை மானியத்தில் கடன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ லேட்டஸ்டா நம்ம அரசு சார்பில் புதுசா தொழில் முனைவோர்கள் ஊக்குவிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த திட்டத்தை ரொம்ப பிரபலப்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாடு லைவ் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சில வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கீம். இந்த ஸ்கீமை பத்தினா A to Z இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க, இந்த பண்ணைகள் அமைப்பதற்கு நம்மளுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா எண்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதை பத்தின முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த ஸ்கீம் மூலமா நம்ம அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஒரு விஷயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான அருமையான திட்டம், அதாவது தமிழ்நாடு லைவ் ஸ்டாக் ஏஜென்சி சார்பில் தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ மேல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, அரசு மானியத்தில் கால்நடை பண்ணை அமைத்திட தொழில் முனைவோர்களுக்கு அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு புதுசா லேட்டஸ்டா ஒரு செய்தி வெளியில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 21ஆம் தேதி தான் இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வெளியானது. சரிங்களா? தமிழ்நாட்டில் கால்நடைகளில் எண்ணிக்கையினை உயர்த்திடவும் தொழில் முனைவோர்களை உருவாக்கிடவும் புதிய கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு 2021 முதல் 22ஆம் நிதியாண்டில் இருந்து அரசு நிதியுதவி வழங்கி தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து வருகிறது. புதிய கோழி பண்ணைகள், செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு பண்ணைகள், பன்றி பண்ணைகள் உருவாக்குவதில் வழி மாநிலத்தின் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி அதிகரிப்பது மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க இலக்காக கொண்டு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீம் ஓபன் ரீச் அவுட் பண்றதுக்கான ரீசனே பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல கால்நடைகளை உயர்த்தணும், அவங்க கால்நடைகளோட எண்ணிக்கையை உயர்த்தணும், தொழில் முனைவோர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும், நல்ல ஒரு தொழில் முனைவோர்கள் உருவாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்து மூலியமா நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சப்சிடியில் லோன் கொடுக்குறாங்க. ஏன்னா எந்த ஒரு பிசினஸுமே நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். அது டைரக்டா முதலீடு கேபிட்டல் அமௌண்ட் நம்ம கிட்ட அமௌண்ட் வச்சு நம்ம என்னைக்குமே நம்ம பண்றது கிடையாது. கவர்மெண்ட் சார்பில் ஒரு சின்ன ஒரு உதவித்தொகையாவோ இல்ல நமக்கு ஒரு சப்சிடியில் நம்மளுக்கு லோன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது மூலியமா இப்போ ஏகப்பட்ட ஸ்கீம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சார்பில் ரொம்ப ஃபாஸ்டா பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த திட்டத்தில் தீவன பயிர் சேமிப்பு, தீவன விதைகள் உற்பத்தி, கோழி வளர்ப்பு, செம்மறியாடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் பன்றி வளர்ப்பு பண்ணைகளை அமைத்து தொழில் முனைவோரை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொறிப்பகம் அமைக்க 25 லட்சம் வரை உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அதாவது சப்சிடியில் உங்களுக்கு மானியம் மூலியமாக லோன் ப்ரொவைட் பண்றாங்க. செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு பண்ணை அமைக்க 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரை உங்களுக்கு கொடுக்குறாங்க. பன்றி பண்ணை அமைப்பதற்கு 15 லட்சம் முதல் 30 லட்சம் வரை உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி வைக்கோல், ஊறுகாய் புல், மொத்த கலப்பு உணவு, அதாவது TMR நம்ம சொல்லுவோம், தீவன தொகுதி மற்றும் தீவன சேமிப்பு வசதிகள் பண்ணையகம் அமைத்திட தொழில் முனைவோர்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பயணிக்கலாம், யாருக்கெல்லாம் பிரியாரிட்டி அப்படிங்கறது கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தில் தனிநபர்கள் இண்டிவிஜுவலா ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். சுய உதவி குழுக்கள், அதாவது SHGன்னு சொல்லுவோம், நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப் நம்ம சொல்லுவோம், இந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. நீங்க விவசாய உற்பத்திகள் அமைப்பு, அதாவது FPO நம்ம சொல்லுவோம், விவசாய உற்பத்தி அமைப்புகள்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் எலிஜிபிள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. விவசாய கூட்டுறவுகள், அதாவது ஃபார்மர் சொசைட்டி நம்ம சொல்லுவோம், அந்த சொசைட்டில நீங்க இருக்கிறீங்க, மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கூட்டு பொறுப்பு சங்கங்கள், அதாவது JLD நம்ம சொல்லுவோம், இந்த கேட்டகரியில இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிரிவு 8 நிறுவனங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் NLM udyamitra.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள கால்நடை உதவி கால்நடை மருத்துவர்கள், மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறை அலுவலகர்கள், அருகில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அலுவலர்கள் மற்றும்
தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை சென்னை அலுவலர்களை நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கறது வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்டேட். சோ இப்போ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பார்ப்போம். இது வந்து நேஷனல் லைவ் மிஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா, NLM அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்கு அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அப்ளை ஹேர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. நீங்க வந்து ஒரு நியூ என்டர்பிரனரா இருக்கிறீங்க அப்படின்னா அப்ளை ஹேர் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல வெல்கம் டு NLM சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லாகின் ஆஸ் என்டர்பிரனர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும். மொபைல் நம்பரை நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு உங்களுடைய OTP நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உள்ள வந்து போகும். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷன் பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல சப்மிஷன் ஃபார் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பிரீட் டெவலப்மெண்ட் ஆஃப் லைவ் ஸ்டாக் அண்ட் பவுண்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது தேவைப்படுதா, இல்ல உங்களுக்கு வந்து ஃபீட் அண்ட் ஃபுட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து தேவைப்படுதா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இல்ல நீங்க வந்து பண்ணைகள் தான் அமைக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்கணும். இல்ல நீங்க வந்து ஃபீட் அந்த கால்நடைகளுக்கு வந்து நீங்க உணவு வந்து உற்பத்தி பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல தீவனங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா, இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் சப் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல இது ரிலேட்டடா உங்களுக்கு உள்ள வந்து என்ன வந்து தேவைப்படுது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க ஒன்ஸ் வந்து கரெக்டா பார்த்து டெவலப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அப்ளிகேட்டோட கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல நீங்க இண்டிவிஜுவலா இல்ல வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்களா இல்ல மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்ல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து கொடுத்துக்கோங்க. இதை ஒன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அப்ளிகேண்டோடைய ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம் வந்து உங்களோட டேட்டா பேஸ் உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ்ல என்ன இருக்கோ அது போல இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு உங்களோட பின்கோட் நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுன்ஷிப் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ், அதே மாதிரி உங்களுடைய பேன் கார்டு நம்பரு, உங்களுடைய ஃபாதர் நேம், அதே மாதிரி மதர் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்க டேட் ஆஃப் பர்த், நீங்க என்ன கேட்டகரி, நீங்க ஓபிசியா எஸ்சியா எஸ்டியான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இல்ல ஜென்ரலான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதையும் கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்பாங்க. நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் படிச்சீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கொடுங்க, இல்ல அண்டர்னா அண்டர் கொடுங்க, இல்ல கிராஜுவேஷனா கிராஜுவேஷன் கொடுங்க, இல்ல அதர்னா அதர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது படிப்பு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து முக்கியம் கிடையாது. மினிமம் நீங்க 10th 12th படிச்சிருந்தாலே போதுமானது. சரிங்களா, சோ இந்த இடத்துல whether attend any livestock farming related training, நீங்க இந்த கால்நடை பண்ணை அமைப்பதற்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் வந்து எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற வந்து உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க. சோ நீங்க வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஆனுவல் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இன்கம் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கரெக்டா கவனமா போடுங்க. ரொம்பவும் கம்மியாவும் போட்டுறாதீங்க, ரொம்பவும் கூடவும் வந்து போட்டுறாதீங்க. சரிங்களா, அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிட்டிங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அப்ளிகபிள் கொடுங்க, இல்லைன்னா நோ நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் அப்படிங்கிற இடத்துல கால்நடை பண்ணை அமைப்பதற்கு உங்களுக்கு முன் அனுபவங்கள் வந்து இருக்கா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 100 வேர்ட்ஸ்ல வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. தமிழ்ல டைப் பண்ணாலும் ஓகே தான். சரிங்களா, எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் வந்து போகும். ப்ராஜெக்ட் டீடைல்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து தேவைப்படுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து கோழி பண்ணைகள் வந்து அமைப்பதற்கு உங்களுக்கு வந்து ஒரு 15 இருந்து 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அந்த 20 லட்சத்துல நீங்க எவ்வளவு வந்து முதலீடு வந்து போட்டிருக்கீங்க, கவர்மெண்ட் கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து ரெடி பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்றதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் இங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வித் ஆடிட்டர் சப்போர்ட்டோட உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ் வந்து கேட்கும். அதுல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ண ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். உங்க போட்டோ, உங்களுடைய படிச்ச சர்டிபிகேட், உங்களோட பேன் கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து அப்ளிகேஷனோட நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கா அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இது அப்ளை பண்ண உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபார்வர்ட் ஆகும். அவங்க ஒன்ஸ் வந்து கூப்பிட்டு உங்களை வந்து என்டர்பிரினர்ஷிப்போட ட்ரைனிங் வந்து நடத்துவாங்க. அந்த ட்ரைனிங் நீங்க வந்து நடத்தி முடிச்சு நீங்க எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்டோட பிரான்ச்சுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அந்த பிரான்ச் மேனேஜர் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா உங்களுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஆப்ஷன்.
ஸோ நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சம்மந்தமா உங்களுக்கு அப்ளை பண்றதுல ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, இல்ல நீங்களே எங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணி குடுங்க அப்படின்னாலும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கீம் மூலியமா வந்து நெறைய என்டர்பிரினர்ஷிப் வந்து உருவாக்கி குடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்து நம்ம சார்புல உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து பண்ணுவோம். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம சார்புல உங்களுக்கு வந்து ரீப்ளை வந்து வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.